அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் பார்க்க போகின்ற விடயம் ஒரு மனதை உழுக்குகின்ற விடயம். இந்த விஷயம் தொடர்பாக எதற்காக நாங்கள் இதில் பேசுகிறோம்டா, இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு விடயம் எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலையும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டு செல்கின்றோம். ஒரு 18 வயது பெண்ணுக்கு போலீஸ் காவலர்களால் நடந்த ஒரு வன்கொடுமை பற்றிய விடயம்தான் இது. உண்மையிலேயே போலீஸ் காவலர்கள் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காகத்தான் தங்களுடைய பணியில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அப்படி ஒரு காவலர்களால் அந்த காவல் வழங்க வேண்டிய மக்களுக்கே கொடுமை நடந்திருக்கின்றது என்றால் உண்மையிலேயே குறிப்பிட்ட அரசாங்கம் இதற்கான பதிலை சொல்லியாக வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த பெண்ணுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இனி வருங்காலங்களில் இப்படி ஒரு விடயம் நடைபெறக்கூடாது. அதற்காகத்தான் இந்த செய்தியை நாங்கள் எங்களுடைய சேனலில் பகிர்ந்து கொள்கிறோம். என்ன விஷயம் நடந்து என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். ஆந்திராவிலிருந்து காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் ஒன்று திருவண்ணாமலை காய்கறி மண்டிக்கு சென்றிருக்கின்றது. அங்கு காய்கறிகளை இறக்கி வைத்துவிட்டு பைபாஸ் சாலை வழியாக அந்த வாகனம் ஆந்திரா நோக்கி புறப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழி சாலையில் அந்த வாகனம் நள்ளிரவில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தின் முன்பகுதியில் 2 பெண்கள் அமர்ந்திருந்ததை பார்த்த இரவு ரோந்து பணியில் இருந்த கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் இருவரும் அந்த வாகனத்தை வழிமறித்துள்ளனர். அப்போது ஓட்டுநரும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 2 சகோதரிகளும் வாகனத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளனர். அங்கு நின்ற 2 பெண்களில் 18 வயதான தங்கையை மட்டும் காவலர் சுரேந்தர் புல்லட் பைக்கில் ஏற்றிக்கொண்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் சுடுகாட்டுக்கு அருகில் உள்ள புதர் பகுதிக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகின்றது. அங்கு சென்றதும் காவலர் சுரேந்தர் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகின்றது. அங்கிருந்து காவலர் சுரேஷ்ராஜுக்கு போன் செய்த காவலர் சுரேந்தர் சுடுகாட்டுக்கு அருகே உள்ள இடத்திற்கு வருமாறு கூறியுள்ளார். அங்கு வந்த காவலர் சுரேஷ்ராஜும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகின்றது. காவலர்கள் இருவரும் அந்த இளம்பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அந்த பெண் எங்கு செல்வது என தெரியாமல் நின்றுள்ளார். அந்த கொடூர சம்பவம் நள்ளிரவு 12 மணிக்கு நடந்ததாக கூறப்படும் நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் பால் ஊற்றுவதற்காக உள்ளூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அவ்வழியாக சென்றபோது பெண் ஒருவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்துள்ளார். அந்த பெண்ணிடம் என்ன நடந்தது என உள்ளூரைச் சேர்ந்தவர் கேட்க உடனே உள்ளூரைச் சேர்ந்த நபர் அந்த பெண்ணை அக்காவும் வாகன ஓட்டுநரும் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் அவர் 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து வரவழைத்து அந்த பெண்ணை திருவண்ணாமலை அரச மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளார். மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த தகவலை அறிந்த திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர், உதவி காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் நேரடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் காலை 9 மணிக்கு சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். அப்போது புல்லட் வாகனம் மற்றும் காவலர்களின் அங்க அடையாளங்கள் குறித்து அந்த பெண் கூறியதையும் அன்று ரோந்து பணியில் இருப்பவர்களின் பட்டியலை வைத்தும் பார்த்தபோது சுரேந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். காவலர்கள் சுரேந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து ரகசியமான இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 6 இன்ஸ்பெக்டர்கள், திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் உதவி காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் ஆகியோர் கைதானவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருவரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய காவலர்களே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாதிரியான விடயங்கள்
தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் அடிக்கடி நடக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. அண்மையில் கூட வைத்திய பெண் ஒருவர் இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார். இப்படியாக பல சம்பவங்கள் அந்த இடங்களில் நடப்பதற்கு பிரதானமான காரணமாக இருப்பது உண்மையிலேயே அசண்டை இனம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த மாதிரியான விவகாரங்கள் ஊடக பரப்பில் பேசப்படுவதும் பின்னர் அந்த விடயங்கள் ஊடக பரப்பிலிருந்து விலக்கப்பட்டு வேறு விடயங்கள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்படுவதும் இப்படியான விடயங்கள் அடிக்கடி நடப்பதற்கு பிரதானமான காரணமாக இருப்பதுடன் குறிப்பிட்ட அதிகாரிகளின் அசண்டை இனமும் இதற்கு அடுத்தபடியான காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த காவலர்களே இப்படியான விடயங்களை செய்திருப்பது எந்த அளவுக்கு காவல்துறை மேல் மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை குறைக்கும் என்பது இப்பொழுது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. இலங்கையில் கூட குறிப்பாக சிங்கள பிரதேசத்தில் ஒரு இராணுவ சிப்பாய் ஒருவர் இப்படியான நடவடிக்கையை மேற்கொண்டார் என்று உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்படியாக பல இடங்களிலும் இந்த விடயங்கள் நடப்பதற்கு பிரதானமான காரணமாக இருப்பது அசண்டை இனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறைகள் உருவாக்கப்படல் வேண்டும். குறிப்பாக இந்த ஆண் பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கின்ற பொழுது எதிர்பாலின நபர்களுக்கான சரியான மரியாதையும் சரியான புரிதலோடு செயல்படுகின்ற சில நிலைப்பாடுகளையும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் பல மனோதத்துவ வைத்தியர்களும் இப்பொழுது தங்கள் கருத்துக்களில் கூறி வருகின்றனர். உண்மையிலேயே இப்படியான விடயங்கள் முன்னைய நாட்களிலும் நடைபெற்றதுதான். ஆனால் அந்த காலத்தில் குறிப்பாக அரச காலங்களில் கூட அதற்கான சரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமில்லாமல் ஈழத்தில் கூட 2009க்கு முற்பட்ட காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றது குறைவு. அப்படி ஓரிரு சம்பவங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட அதற்குரிய தண்டனைகள் மிக பலமானதாக இருந்ததன் காரணத்தினால் அடுத்தபடியாக அந்த தவறை செய்வதற்கு துளியளவு யோசனை கூட வராத அளவிற்கு அங்கிருந்தவர்கள் இருந்தார்கள். உண்மையிலேயே அந்த காலங்களில் பெண்கள் இரவு நேரத்தில் கூட மிக தைரியமாக வெளியில் நடமாடுவதற்குரிய சூழல் அமைந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தன என்கின்ற விமர்சனம் இன்றளவிலும் முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட காலப்பகுதியில் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தன என்கின்ற விமர்சனம் இன்றளவிலும் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் அந்த கட்டுப்பாடுகள்தான் இப்படியொரு சம்பவம் அன்றைய காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கான மிக பிரதானமான காரணமாக அமைந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுதும் கூட சில நாடுகளின் தத்துவாசிரியர்கள் அவர்களுடைய அந்த அரசியல் ரீதியான நடைமுறைகளையும் சட்ட வாக்கங்களையும் பாராட்டுகின்ற ஒரு சூழலை காணக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது. அண்மையில் கூட இது சம்பந்தமான விவாத பொருள் பல இடங்களில் நடந்திருந்தது. குறிப்பிட்டொரு பலர் இருந்த மேடையில் கூட அன்றைய காலகட்டங்களில் பெண்கள் மிக தைரியமாக வெளியில் நடமாடுவதற்கு அவர்களுடைய கட்டுப்பாடுகள் தான் பிரதான காரணம் என்கின்ற பாராட்டல்களும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்தியாவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் வேறு இடங்களில் இடம்பெறாமல் இருப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது அல்லது மக்கள் செய்ய வேண்டிய விடயம், இந்த மாதிரியான விடயங்கள் இனிவரும் காலங்களில் நடந்தாலோ அல்லது இந்த விடயத்தை உதாரணமாக வைத்தோ அசண்டை இனம் என்பவற்றை தவிர்த்து மிக தைரியமாக சில விடயங்களை வெளியில் சொல்லி அதனை மிகவும் சாதுரியமாக கையாள வேண்டும்.